நீட் தேர்வில் முறைகேடு நடந்திருப்பதாக வெளியான தகவல் குறித்து பாஜக தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர் சந்திப்பில் விளக்கம் அளித்துள்ளார். இல்ல அதுதான் அது எல்லாம் இல்ல இல்ல இது அது நிர்வாக குறைபாடுதான், வேற என்ன குறைபாடு? ஆக இல்ல இல்ல இது இல்ல ஒரு நிமிடம் எது என்னவாக இருந்தாலும் அது களையப்படும் சொல்லியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னா சில நேரங்கள்ல டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்ல இத மாதிரி சில பிரச்சனைகள் பல மாநிலங்களில் வந்திருக்கிறது. ஆனா அந்த பரீட்சைகள் முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர முற்றிலுமாக நீக்கப்படவில்லை. ஏனென்றால் இது ஒரு நிமிஷம் தம்பி, நான் ஆர்கியூமெண்ட்டுக்கு வரலாமா தம்பி? அதனால என்னை பொறுத்த மட்டில் இது எங்களோட நிலைப்பாடு மட்டும் இல்ல. நான் ஏற்கனவே சொல்றேன், தமிழக மாணவ மாணவிகள் எவ்வளவு நம்பிக்கையோடு லட்சக்கணக்கில் இந்த தேர்வை எழுதுகிறார்கள். லட்சக்கணக்கில் அவர்கள், ஏன்னா இதற்கு முன்னால நீங்க பாத்தீங்கன்னா அதற்கு பின் அவர்கள் இன்னைக்கு பயிற்சி மையங்களை வேண்டுமானால் கட்டுப்படுத்தலாம். இப்ப தமிழகத்துல நீட் தேர்வே ஒட்டுமொத்தமாக வேணாம் என்று சொல்வதற்கு பதிலாக மாணவர்களை பயிற்றுவிக்கலாம், மாணவர்களுக்கு பயிற்சி கொடுக்கலாம், அவர்கள் அந்த தனியார் மையங்களை கட்டுப்படுத்தலாம். அதுல நீங்க கவனம் செலுத்துங்க. ஆனால் நிச்சயமாக இல்ல ஆர்ப்பாட்டம்லாம் அறிவிக்கட்டும். ஆனா யார் காலத்துல நீட்டை பற்றி ஆரம்பமானது, யார் காலத்துல அவர்களுக்கான விதை விதைக்கப்பட்டது, யார் காலத்துல யாரோட மனைவி அதுக்காக போராடி உச்சநீதிமன்றத்தில் அதற்கான அனுமதியை வாங்கி தந்தார்கள், இதையெல்லாம் நீங்க பாக்கணும்ல. அவங்களே தான் உச்சநீதிமன்றத்திற்கு முன்னால் நின்று பேட்டி கொடுத்தாங்க. யார் நினைத்தாலும் நீட்டை தவிர்க்க முடியாது, ஏனென்றால் இது உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு. உச்சநீதிமன்றம் இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, இதுல உள்ள என்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது முற்றிலுமாக களையப்பட வேண்டும் தான் உச்சநீதிமன்றமும் சொல்லி இருக்கிறார்கள். ஆக நம்ம சட்டத்தையும் மதிக்க வேணும், சட்டத்தையும் மதிக்க வேணும். அதைத்தான் நாங்கள் இங்கே தெளிவாக சொல்கிறோம். நான் எங்களது கருத்தை நீட்டை பொறுத்த மட்டில் எனது கருத்தை நான் மிக தெளிவாக பதிவு செய்துவிட்டு வேற ஏதானா கேளுங்க. அப்புறம் அடுத்தால மரியாதைக்குரிய அண்ணன் அவர்கள் தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகள் பற்றி அவங்க பேசுவாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.